போசித் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? மேவி போசித் என்றால் அவமானம் அல்லது வெட்கம்னு அர்த்தம். சவுலின் பேரன், யோனத்தானின் குமாரன். இவன் 5 வயதா இருக்கும்போது இவனுடைய தாத்தா சவுலும், தகப்பன் யோனத்தானும் யுத்தத்துல ஒரே நாள்ல மரித்து போனாங்க. இந்த செய்தியை கேட்டு இவனை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போகிற அவசரத்துல அவன் கீழே விழுந்து முடவனானான். இதுவரை ராஜ அரண்மனையில வாழ்ந்து கொண்டிருந்த மேவி போசித் 2 கால்கள் முடமான பிறகு இவனுடைய வாழ்க்கையும் முடமாக்கப்பட்டது. பெயருக்கு ஏற்றபடி அவமானத்தோடு, வெட்கத்தோடு வெளியே தலை காட்ட முடியாத நிலையில பல நாட்கள் தனித்த இடத்துல இருந்தான். லோதேபார் என்ற இடத்துல 1 வருஷம், 2 வருஷம் இல்ல 20 வருஷமா மாகீரின் வீட்ல இருந்தான். எருசலேம்ல இருந்து லோதேபார் ரொம்ப தூரம். அதனால அவ்வளவு சீக்கிரம் யாரும் இவனை போய் பார்க்க முடியாது. சகல ஆசீர்வாதத்தினாலும் முடிசூட்டப்பட்டு ஒரு நல்ல குதிரையில இளவரசனா வர வேண்டியவன், செல்வ செழிப்போடு இருக்க வேண்டியவன் இன்று தனியாக ஒரு அறையில முடக்கப்பட்டு யாரும் விசாரிக்க கூட வராத ஒரு இடத்துல நம்பிக்கையற்ற நிலைமையில 20 வருஷம் அடைந்து கிடந்தான். தாவீது ராஜா யோனத்தான் நிமித்தம் என்னால தயவு பெறத்தக்கவன் சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டான்னு தாவீது கேட்கிறாரு. சவுலின் வீட்டு வேலைக்காரன் சீபா சொல்றான், யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான்னு சொல்றான். அதற்கு தாவீது அவனை என்னிடத்துல கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. 20 வருஷம் கழித்து மேவிபோசேத் எருசலேமுக்கு வராரு. அரண்மனையை பார்க்கிறாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவனை பார்த்து தாவீது ராஜா மேவிபோசேத்ன்னு கூப்பிடுறாரு. செத்த நாயை போல இருக்கிற என்னை பார்ப்பதற்கு நான் எம்மாத்திரம்னு மேவிபோசேத் சொல்றான். தாவீது ராஜா சொல்றாரு, பயப்படாத. உன் தகப்பனை யோனத்தான் நிமித்தம் நான் உனக்கு தயவு செய்வேன். சவுல் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன்னு அவன் இழந்ததை திரும்ப கொடுத்தாரு. நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய்ன்னு சொல்றாரு. 1 நாள் 2 நாள் அல்ல, ராஜாவோடு ஒவ்வொரு நாளும் ராஜாவோடு உட்கார்ந்து ஜீவன் இருக்கிற வரைக்கும் சாப்பிடக்கூடிய மேன்மையை கொடுத்தாரு. நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் மேவி போசத்தை போல வெளியே சொல்ல முடியாத ஏதோ ஒரு இடத்துல முடக்கப்பட்டு, யாராலோ தள்ளப்பட்டு, எல்லாவற்றையும் இழந்து, எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கும் போது நம்மை மறவாத நம்முடைய தேவன் ஏற்ற வேளையில மேவி போசத்தை இழந்ததை கொடுத்து உயர்த்தினது போல உங்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்த அவர் வல்லவரா இருக்கிறாரு. ஓகேவா குட்டீஸ்? பாய் செல்லுங்களா.